வணக்கம். அதாவது ஏற்கனவே நம்ம ஆஃப்லைனில் பேன் கார்டை எப்படி சரண்டர் டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஃபுல்லாகவே அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது. இருந்தாலும் எப்படி அந்த நான் லெட்டரை வந்து ரெடி பண்ணுறது, அஃபிடவிட்டை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றது ஒரு சில சந்தேகம் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டை போகிறீங்க, இல்லைன்னா ஒரு டைப்ரைட்டிங் ஆஃபீஸில் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஃபார்மேட் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த உங்களுடைய நம்பரை மட்டும், அந்த பேன் கார்டு நம்பரை மட்டும் மாற்றிட்டு அதே ஃபார்மெட்லேயே கொடுத்துருவாங்க. சப்போஸ் நானே வந்து வீட்டில் இந்த வேலையை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அந்த ஃபார்மெட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் உங்களுடைய இப்போ நான் சொல்கிறதுல உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் வந்து மாறும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஒரு லெட்டர் வந்து எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அதில் டைப் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே டைப் ரைட்டிங் தான். நான் எழுதணும்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு வேளை தவறுதலாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணணும். அதனால் எழுதி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் சரியானதுக்கப்புறம் டைப் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுடைய நேம் வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துங்க. உங்கள் ஃபோன் நம்பரையும் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா சப்போஸ் அவங்க கூப்பிட்றதுனால அவங்க கால் பண்ணலாம். வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய நம்பர் அட்ரஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பேன் கார்டு எடுத்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆஃபீஸுக்கு மட்டும்தான் உங்களுடைய பேன் கார்டை சரண்டர் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. நீங்கள் நம்ம சப்போஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் அனுப்ப போகிறேன் அப்படின்னாலும் அவங்க மறுபடியும் அங்கேருந்து தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் லோக்கல் அதை எங்கே சென்ட் பண்ணுமோ அங்கே மட்டும். இது வந்து ப்ரொம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து டிஎக்ஸ்ஆர்னு போட்டுருங்க. போட்டுட்டு கீழே வந்து சப்ஜெக்டில் சரண்டரிங் ஆஃப் பேன் கார்டு, அதில் உங்களுடைய பேன் கார்டு நம்பர்னு போட்டு பக்கத்துலேயே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு REG ஸ்டார்ட் ஆகும். அதாவது சரண்டரிங் ஆஃப் பேன் கார்டு நம்பர்னு போட்டு உங்களுடைய சரண்டரிங் ஆஃப் பேன் கார்டு நம்பர்னு சொன்னேன். அது என்ன நம்பர்னு சொல்ல, சரண்டரிங் ஆஃப் பேன் கார்டுங்கிறத உங்களுடைய புது பேன் கார்டு, அதாவது பழைய பேன் கார்டு இல்லை, நீங்கள் தவறுதலாக 2வது தடவை அப்ளை பண்ண அந்த பேன் கார்டு நம்பரை போட்டு பக்கத்தில் REG அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் போட்டுங்க. அதுக்கு கீழே ரெஃபரன்ஸ், அதாவது REFன்னு மட்டும் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுங்க. REFன்னு போட்டு 2 டாட் வச்சுட்டு ஓல்டு பேன் கார்டு நம்பர், உங்களுடைய பழைய பேன் கார்டு நம்பர் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்லாஷை போட்டு உங்களுடைய பெயரை வந்து போட்டுருங்க. உங்கள் பெயர் என்னவோ இந்த பழைய பேன் கார்டு பக்கத்தில் ஒரு ஸ்லாஷை போட்டு உங்களுடைய நேம் வந்து போட்டுருங்க. இவ்வளோ மேலே இருந்தது முடிஞ்சு சப்ஜெக்ட். கீழே வந்து நான் ஃபார்மேட்டை வந்து சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணுங்க. வித் ரெஃபரன்ஸ் டு தி எபோ, வித் ரெஃபரன்ஸ் டு தி எபோ, I would like to inform you that THAT I had already bought a PAN card number. அப்படின்ட்டு உங்களுடைய பழைய பேன் கார்டு நம்பரை எழுதிக்கீங்க. அப்புறம் and then I have obtained, அதாவது OBTAINED, I have obtained a new PAN card number, புது பேன் கார்டு, அதாவது 2வது தவறுதலாக வாங்கின பேன் கார்டு நம்பர் அதை மென்ஷன் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு அது கீழே வந்துருங்க. அந்த லைன்லேயே எழுதுவாங்க. கீழே இருக்கிற லைனில் ஹென்ஸ் HENCE I surrender my new PAN card. நம்பர் போட்டு அந்த புது பேன் கார்டு நம்பர் போட்டுங்க. In this connection, I enclosed the new original PAN card. Aadhaar card copy, Affidavit, அதாவது AFFIDAVIT, Affidavit, duly signed, DULY signed SIGNED for surrendering the new PAN card. இதுதான் விஷயம்.
மறுபடியும் வேணால் சீக்கிரம் வாட்சேன். With reference to the above, I would like to inform you that I had already bought a PAN card number, பழைய PAN card number, and then I have obtained a new PAN card number, புது PAN card number மென்ஷன் பண்ணும். அது கீழே ஒரு வழியில் hence I surrender my new PAN card number, அந்த நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. In this connection, I enclosed the new original PAN card, ஆதார் கார்டு காப்பி மற்றும்ங்கிறது நான் ஒரு கமாவுக்காக மற்றும் சொல்ல ஒரு கமா போட்டுருக்கேன். Affidavit duly signed for surrendering the new PAN card. ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுங்க. கீழே தேங்கிங் போட்டுருக்குங்க. ரைட் சைடில் ஒரு பெயிட் ஃபிலிம் போட்டுருங்க. போட்டுட்டு அது கீழே வந்து ஒரு 2 பேஜ் விட்டுட்டு உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணணும். இந்த நேம் டைப் பண்ணதுக்கும் ஒரு பெயிட் ஃபிலிக்கு நடுவில் கேப் இருக்கணும். அந்த கேப்பில் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். லெஃப்ட் சைடு பார்க்கலாம். அதுக்கு நேராக பெயிட் ஃபிலிக் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு டேட் வந்து நீங்கள் எந்த டேட்டில் வந்து இதை நீங்கள் சென்ட் பண்ண முடியும் அந்த டேட்டை கொடுக்கணும். அதுக்கு கீழே என்க்ளோஸ் ENCL கூட போட்டுருங்க. போட்டுட்டு 1 போட்டு ஒரிஜினல் நியூ பேன் கார்டு போட்டு அந்த புது பேன் கார்டுடைய நம்பர். அதுக்கு கீழே 2வது வந்து 2ன்னு போட்டு அஃபிடவிட். 3rd வந்து 3 வந்து நம்ம ஆதார் கார்டு. அதாவது இதோட வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம லிங்க் எப்படி சொல்கிறது அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம சொன்னது வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் முடிச்சு இந்த டாபிக். இதை வந்து நீங்கள் 2 பிரிண்ட் வந்து போட்டுக்கணும். இப்போ டைப் ரைட்டிங் பண்ணிடணும். பிரிண்ட் பண்ணோம்னா டைப் ரைட்டிங் பண்ணிடணும். அஃபிடவிட் வந்து நம்ம இந்த முத்திரை தாள் தமிழில் இங்கிலீஷ் வந்து நம்ம பத்திரம் சொல்லுவோம்ல, அது 20 ரூபா பத்திரம். இது வந்து அதாவது நான் ஜுடிஷியலும் இருக்கும். அந்த இதில் மேலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஜுடிஷியலும் இருக்கும். 20 ரூபா பத்திரம். இதில் என்ன ஃபார்மெட்டில் நம்ம டைப் பண்ணுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யார் நீங்கள் சரண்டர் பண்ணீங்களோ அவங்களுடைய பேரில் தான் இந்த பேன் கார்டை வந்து நம்ம இந்த பத்திரத்தை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது அவங்க பத்திரம் வாங்கும்போது உங்களோட நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதில் நேமும் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டைப் பண்ணிங்க. அஃபிடவிட் மேலே வந்து அஃபிடவிட் அப்படின்னு சொல்லுங்க. AFFIDAVI ஒரு கோடை போட்டுருங்க. அது கீழே தான் விஷயம் வரணும். அதாவது உங்களுடைய பெயர் வந்து போட்டுருங்க. உங்களுடைய பெயர் ஐ போட்டுட்டு உங்களுடைய பெயர் சன்னா அப்பா பேர் போட்டுருங்க. என்ன மதமோ அதை வந்து போட்டுருங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அதை மென்ஷன் பண்ணுங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் வேறு மதம் இருந்தால் இது இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுட்டு ஏஜ்டு எபோட் உங்கள் வயசை போட்டு இப்போ 30 வயசு ஆகுதுன்னா 40 வயசு ஆகுதுன்னா 40 இயர்ஸ் அப்படின்னு போட்டு ரெசிடிங் அட் உங்களுடைய அட்ரஸ் டோட்டலாகவே ஃபுல்லாகவே டோர் நம்பருக்கு இல்லை. ரெசிடிங் அட் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க. போட்டு அந்த மேக்ஸிமம் பின்கோடு வரைக்கும் கூட எழுது. போட்டுட்டு டூ ஹியர் பை சலாம்லி அப்பாயம் சலாம் இதுன்னு நான் ஸ்பெல் பண்ணுறேன். SOLEMNLY அப்பயம்னா AFFIRM ஆன் OAT கைஸ் ஆஸ் ஃபாலோ. இது மேலே இருக்கிற விஷயம். அது மேலே வந்து நீங்கள் அந்த 2 லைனில் முடிக்கிற மாதிரி டோட்டலாகவே இருக்குது. மறுபடியும் தான் நான் நெக்ஸ்ட் தான் அது எடுத்து அது கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஐ சப்மிட் தட் ஐ ஹேவ் 2 PAN cards bearing BEARING ஓல்டு PAN card bearing number போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓல்டு PAN card bearing number அதில் உங்களுடைய பழைய PAN card அண்ட் நியூ PAN card bearing number அதில் உங்களுடைய புது PAN card. இது அந்த மறுபடியும் அது எத்தனை 2 வரி வந்துச்சுன்னா அதை வந்து சொன்னால் அது கீழே வரியில் மறுபடியும் டைப் பண்ணுங்க. ஹென்ஸ் HENCE
I recused the income tax. I recused the income tax authorities to deactivate my PAN அப்படின்னு கொண்டு அதாவது புது பேன் கார்டெலாம் கேன்சல் பண்ணணும். எல்லோரும் புரிஞ்சுங்க, பழைய பேன் கார்டை கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது. ரெண்டாவது நீங்கள் தவறுதலாக வாங்கின பேன் கார்டை தான் கேன்சல் பண்ண முடியும். deactivate my PAN அப்படின்ட்டு அந்த புது பேன் கார்டை சொல்லிட்டு as the same was in advertently, அதாவது ஸ்பெல் பண்ணுறேன், in advertently, INADVERIENTLY, in advertently, obtained, OBTAINED, all my IT returns on my old PAN card bearing என்னுடைய பழைய PAN card number. All my IT returns on my old PAN card bearing பழைய PAN card number. If any problem arises in future, if any problem arises ARISES in future, I will bear the consequence. அதாவது ஸ்பெல் பண்ணுறது மாதிரி CONSEQUENCES. So the authorities அடுத்த கீழே வந்து லைன் வந்து, so authorities are requested to consider for which purpose. So the authorities are requested to consider for which purpose I am giving this affidavit. I am giving this affidavit in the presence of the notary public. So slash போட்டு Commissioner of Works, OATH போட்டுங்க. அடுத்த லைன் வந்து கீழே the above facts FACTS are the above facts are true and correct to the best of my knowledge, information and belief, BELIEF. இதுதான் டோட்டல் மேட்ரு. அது கீழே வந்து டெபனன்ட் போட்டுருங்க. டெபனன்ட் DEPONENT டெபனன்ட் போட்டு அது கீழே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பேஸ் விட்டு ஒரு சைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு சொல்லாமலி, அதாவது நம்ம மேலே ஏற்கனவே அந்த சொன்ன வார்த்தை தான், அதாவது SOLEMNLY போட்டு ஒரு அப்பாயின்டு AFFIRMED appoint unexecuted on before me on this போட்டு டேட்டு தேர்ட் ஏப்ரல் வச்சுக்கோங்க. 3rd day of April 22 அட்டு போட்டு நீங்கள் எந்த இடம் சென்னை போட்டு எந்த இடமோ அந்த இடத்த போட்டு இவ்வளோ தான் இந்த அபிடவிட்டோட பாருங்கள். மறுபடியும் வேலை கொஞ்சம் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். மேலே வந்து அபிடவிட்னு போட்டுட்டு ஒரு கோட் போடுறாங்க. உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் சன் ஆஃப் அப்பா பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலீஜியன், அப்புறம் உங்களுடைய ஏஜ்டு எவ்வளோ, உங்களுடைய நேம் 40 years 50 years ரெசிடிங் போட்டு உங்களுடைய டோட்டல் அட்ரஸை போட்டுட்டு do hereby solemnly append on oath as follows. OATS as follows. I submit have 2 PAN card. அடுத்த லைனில் அந்த லைனை விட்டுருங்க. அடுத்த லைனில் I submitted I have 2 PAN card bearing one old PAN card bearing number, உங்களுடைய பழைய PAN card number, and new PAN card bearing number, உங்களுடைய புது PAN card. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைனில் மறுபடியும் எழுதணும்னா கீழே இருக்கிறது
Hence, I request the income tax authorities to deactivate my PAN, புது PAN கார்டோட நம்பரை போட்டு as the same was inadvertently obtained all my IT returns on my old PAN card bearing பழைய PAN card number. If any problem arises in future, I will bear the consequences. அதாவது CONSEQUENCES. அந்த 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 வரி முடிஞ்சதுக்கப்புறம் அது கீழே தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ த அத்தாரிட்டிஸ் are registered to consider for which purpose I am giving this affidavit in the presence of the notary public அல்லது கமிஷனர் அப்போச் OATHS. அது கீழே லைன் the above facts are true and correct to the best of my knowledge, information and belief. அது கீழே டெபனன்ட்னு போட்டு உங்கள் சைன் வந்து போடணும். லெஃப்ட் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து நோட்டரி பப்ளிக்கிட்ட அல்லது கமிஷனர்கிட்ட நம்ம சைன் விட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்லி வந்து வாங்கணும். இதுதான் இந்த ஃபார்மெட்டு. சப்போஸ் இது வந்து இதை விட உங்களுக்கு வேறு ஈஸியாக வந்து ஆன்லைனில் இருக்குது, நிறைய ஃபார்மெட்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. இப்போ நான் சொன்ன ஃபார்மெட் வந்து இந்த ஃபார்மெட்டை நம்ம இன்கம் டேக்ஸில் நான் சொன்ன சேம் ஃபார்மெட்டை நம்ம இன்கம் டேக்ஸில் கொடுக்கணும் இந்த சரண்டருக்காக. அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுறதா இந்த ஃபார்மெட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் வெளியில் அதாவது ஒரு அக்கௌண்டண்ட்டை எல்லாம் ஒரு நம்ம ஜெராக்ஸ் கடையிலையோ நீங்கள் அதை கொடுத்துட்டு இல்லை ஆன்லைனில் கூட நிறைய இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு எது சரியாக வரணுமோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். இது வந்து ஈஸியான சப்போஸ் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கொடுக்க வேண்டிய பணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். இது நீங்கள் ஒரு இதெல்லாம் உங்களுக்கு சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா ஒன் டேவே ஒரு நாளுங்கிறதே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுன்னா ஒரு நாளில் வந்து நீங்கள் போஸ்ட் வந்து பண்ணிடுங்க. அதாவது மெயினாக வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் போகும்போது உங்களுக்கு பணம் செலவாகும். மேக்ஸிமம் வந்து ஒரு 50 ரூபீஸ்ங்கிறது அதிகம். 50 ரூபீஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆகாது, அதுக்குள்ளே ஆகும். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். இல்லை நான் நேரில் போய் கொடுக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் டவுட்லாம் இருக்குது, ஆஃபீஸத்தை கேட்கணும் அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் நேர்லேயே போய் கூட நீங்கள் இதை கொடுத்துட்டு கண்டிப்பாக கேட்கலாம். இதுதான் இந்த ஆஃப்லைனில் நம்ம அந்த பேன் கார்டை சரண்டர் பண்ணுறதுக்கான மெத்தடு. நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் வந்து நம்ம இன்னொரு வெப்சைட்டில் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த வெப்சைட்டில் அது ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இன்னும் அந்த மெயின்டெனன்ஸ் ஒரு இருக்கிறதுனால அந்த வீடியோ நம்ம போட முடியல. அது சரியான உடனே நம்ம அந்த வீடியோ வந்து போடலாம். இப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு தகவல் வந்து எந்த தகவலாக இருந்தாலும் அதில் ஏதாவது டவுட் இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை.